திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளிச் செய்த திருப்புகழ். இந்த திருப்புகழை வரிசை பிரகாரம் பார்த்துக்கிட்டு வரோம். வரிசையில் 59வது பாடல். நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ட்விஸ்ட்டு தான். திருப்புகழே தெரியாத என்ன இன்னைக்கு ரொம்பவும் ஒரு நாளும் கடுமைன்றேன். இன்னைக்கு இன்னமும் கஷ்டமான பாடல். விலைமாதர்களிடம் இருந்த பதிவையே பாதி பாடல் வரையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முருகப்பெருமானையும் பெருமாளையும் பாடுறாரு. வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பாடல் பார்க்கலாம். ஒருத்தங்க கமெண்டில் சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் நான் கமெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து வீடியோ போட்டுருவேன். ஆகையினால் கமெண்ட் ஒரு 2 நாள் கழித்து தான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் கமெண்டு உட்காரத்துக்கு முன்னாடியே கமெண்ட் பார்த்துட்டு வந்துட்டேன். நாயகி சிவலோக் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா புரியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு படிச்சுட்டேன். என் கணவருக்கு கிராமர் வராது, பிகாம் தான் படிச்சிருக்காரக்காண்டி இந்த வாங்க போங்கன்னு படிக்கிறதெல்லாம் அவருக்கு ஒன்லி ஸ்ட்ரெயிட் இங்கிலீஷ் தான் புரியும். இந்த தமிழ் கலந்த மாதிரி எழுதுனது படிக்கலாம் அவருக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, சிவபெருமான் மேலே பக்தியாக இருக்காங்க, அவங்களும் திருப்புகழ் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லை நான் சொல்கிறத சொல்கிறாங்களான்னு எனக்கு புரியல. அப்படி தான் நினைக்கிறேன். அதுதான் சிவபெருமானுடைய திருவருள். யாரெல்லாம் முருகர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள முழுக்க முருகரை பாட சொல்லி. ஏன்னா சுந்தரர் அந்த திருமுருகன் பூண்டி நகரை கடந்து போகிறாரு, முருகப்பெருமானை பாடலை அப்படின்ற காரணத்துக்காகவே அவருடைய பொன்பொருளை திருடிக்கிட்டு போய் முருகப்பெருமானை பாட வச்சார். அந்த மாதிரி முருகரை யாரெல்லாம் பாடலைன்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு கதையே சொல்லியிருக்கேன். நக்கீரர் பெருமான் சிவபெருமான் சிவபக்தி நிறைந்தவர். அவர் முருகனை பாட மாட்டார். அப்படி இருந்த தலைமை புதல்வர் நீங்கள் நம்ம திருவிளையாடல் படத்தில் கூட பார்த்துருப்போம். நக்கீரருக்கும் சிவபெருமானுக்கும் அப்படியே அந்த போர் நடக்கும், கவிப்போர். அந்த மாதிரி இருக்கிற அவர் முருகப்பெருமானை பாட மாட்டார், சிவபெருமானை மட்டுமே பாடுவார். அந்த நேரத்தில் முருகரை யாரெல்லாம் பாடலையோ அவங்களெல்லாம் தூக்கி போய் ஒரு பூதம் சாப்பிட்ரும். அந்த பூதம் 1000 பேர் முருகப்பெருமான் நாமாவை சொல்லாதவங்கள 1000 பேர் சேர்த்து வச்சு 1000 பேர் ஆன பிறகு தான் சாப்பிடுமா. அந்த மாதிரி சேர்த்து வைக்க நேரத்தில் 999 பேர் சேர்த்துடுச்சு முருகர் பேர் சொல்லாத புலவர்களை. இவர் நக்கீரர் 1000வது ஆள் முருகரை பாடவே மாட்டேன்றாருன்ற தகவல் அந்த பூதத்துக்கு போன உடனே அவனுடைய காவலாளிகளை விட்டு தூக்கின்னு போய் சிறையில் அடைச்சிட்ட உடனே அன்றைக்கி 1000வது ஆள் இல்லையா, பூதமாக இருந்தாலும் நல்ல ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும். போய் குளித்து முடித்து பூஜை பண்ணிவிட்டு அது முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து முருகரை யாரெல்லாம் பாடலையோ அவங்கள அன்றைக்கி உணவாக எடுத்துக்கும். இதில் இருந்து 1000 பேர் சேர்ற வரையும் சாப்பிடாது. அப்படி ஒரு கொள்கையோடு வாழற பூதம் அது. அந்த மாதிரி நக்கீரர் பெருமானை தூக்கின்னு போச்சு. அப்போ அங்கே இருந்த 999 பேரும் நக்கீரரை மனாவரே திட்டுவாங்க. முருகான்னு சொல்லிட்டு போயா, முருகர் மேலே ஒரு பாட்டு பாடையா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் அவங்க பாடலைனாலும் அவங்களுக்கு வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டு அவங்கள சாப்பிட்ற வரையும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு பார்த்துக்கிச்சு. 1000வது ஆள் வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம காலி, நம்மளை சாப்பிட போகுது பூதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயந்து கிடக்குறாங்க. அந்த பயந்து இருக்கிற நேரத்தில் இவர் நக்கீரரை கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்ச உடனே அப்புறம் அவரும் என்ன பண்ணுறாரு, கடைசி நேரத்தில் இன்றைக்கி நம்ம போய் இந்த பூதத்துக்கு நம்ம இறையாவதா, அதோட முருகனையே பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை பாடின உடனே
திருமுருகாற்றுப்படை பாடுறாரு. முருகர் மேலே திருமுருகாற்றுப்படை பிறந்த வரலாறு இது. அவர் போய் முருகனே நேராக போய் சிறையை உடைச்சி எல்லாரையும் மீட்டு கொண்டு வர்றாரு. அந்த மாதிரி முருகரை யாரெல்லாம் பாடலையோ அவங்களுக்கு சிவபெருமானுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா அடியார்கள்லாம் நான் சொல்கிறேன்ட்டு நினைக்காதீங்க, சிவனடியார்கள்லாம் முருகரை பாட மாட்டாங்க. இப்போ நான் பாட ஆரம்பித்த பிறகு எல்லா சிவனடியாரும் முருகரை பாடுறாங்க. ஏன்னா எனக்கு எந்த குருவும் கிடையாது, எனக்கு எந்த யாரும் முன்கூட்டி எனக்கு சொல்லி கொடுக்கல. எல்லாம் எனக்கு என் பெருமான் மாணிக்க வாசகரும் எங்கள் அப்பன் சிவபெருமானும் அவர் காட்டி கொடுத்து ஒரு ஐயா தேவாரம் படிக்க, எனக்கு அவர் ஒரு தேவாரம் படிக்க ஒரு குருவாக வந்தார். திருவாசகம் படிக்க பாட எனக்கு அருளி செய்தவர் மாணிக்க வாசக என் பெருமான் தான் எனக்கு குருவாக வந்தார். இறைவனே எனக்கு வந்து உணர்த்தி 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 தான் ஒவ்வொன்றையும் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த தட்சிணாமூர்த்தி தான் எனக்கு குரு. அந்த மாணிக்க வாசகர் அடுத்த குரு. எனக்கு அதுக்கடுத்து ஒரு குரு இருக்காருன்னா அவர் பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா ஃபேமஸான ஒரு பேரை சொல்லி புகழ் தேடுறாங்கன்னுவாங்க. அது மாதிரி பழைக்காத போன பாஸ் ஆகாத பிள்ளைங்களில் ஃபெயிலான பிள்ளை இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரியான அவருடைய சங்கீத ஞானத்தை கேட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பிள்ளை நான். அவருடைய தேவாரம் இதுவில் தான் கிளாஸில் தான் நான் பாடி பழகிக்கிட்டேன். அந்த மாதிரி திருமுருகாற்றுப்படை பாடின பிறகு தான் அவர் காப்பாற்றப்பட்டார். அந்த மாதிரி எனக்கு உணர்த்தி திருப்புகழை பாடினார். திருப்புகழே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நமக்கு சிவபெருமானே குருவாக வந்து உணர்த்தினது எனக்கு ஒவ்வொருத்தரும் யாரும் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கல. நானும் ஒவ்வொருத்தரையாக அடியார்களிடம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கேட்டு ரொம்ப மனம் வெதும்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பனே வந்து எனக்கு தீட்சை கொடுத்தாரு. எங்கள் அப்பனை தவிர அதை சொன்னேன், அவருடைய கண் தீட்சை தான், அவருடைய ஸ்பரிச தீட்சை தான். நான் சொன்னேன் இல்லையா, கைலாயத்தில் அவருடைய காலடியில் அவருடைய தொட மேலே நான் தலை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறேன். பெரிய அகழி மாதிரி இருக்குது. அந்த அகழியில் கைலாயத்தில் அந்த பனிமலையில் சிவபெருமான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு காட்சி. அம்பாள் உட்காந்துருக்குறாங்க பக்கத்தில். அம்பாள் மேலேயும் நான் அவங்க அந்த அம்பாள் அந்த புடவை கட்டின்னு உட்காந்துருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. என்னடா இது, இந்த மலை குளிரவே இல்லை அப்படின்னு பார்க்குறேன். எதிர்க்க பார்த்தா பூதகணங்கள்லாம் இருக்குது. என் காலுங்கீழே பார்த்தா பெரிய பள்ளம் தெரியுது. அப்படி ஒரு காட்சி, அருமையான காட்சி. நான் ஆனால் கீழே விழ எங்கள் அப்பா மடியில் படுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இது போல் ஒரு கனவு வந்தது. அந்த மாதிரி சிவபெருமானே வந்து நம்மளை ஆண்டு கொள்வார். நம்மளுக்கு என்ன தரணுமோ அதையெல்லாம் தருவார். சொன்னாங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, பற்று அற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பற்று எது மேலே அற்று இருக்கணும்? பற்றுன்றது உலகப்பற்று அப்படியே இல்லாமல் இருந்துருவோமா? யாரும் பற்று இல்லாமல் வாழவே முடியாது. கடைசி நேரத்துக்கு போகிறதுக்கு கூட நம்மளுக்கு பணப்பற்றுன்றது ஒன்று இருக்கணும். இருந்தால் தான் போவோம். அந்த நாளில் இருந்தாங்க, கவுடு சூது இல்லாமல் இருந்தாங்க. இறைவன் நேராக வந்தார். இப்போ தெய்வம் மனுஷ ரூபேனா, அந்த நாம் செய்கிற புண்ணியத்தின் பேரில் தெய்வம் யாரையாவது மனுஷ ரூபத்தில் அனுப்பிச்சு நம்மளுக்கு ஒரு சேவையை செய்ய வைக்கலாமே தவிர மற்றபடி யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. இப்போ வாங்க, நாம் இன்றைக்கி அந்த அம்மா நாயகி சிவலோக் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. மலர்விழி அப்படின்றவங்களும் எனக்கு நீங்கள் எப்படிலாம் வருத்தப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க மலேசியாவிலேருந்து அவங்களும் என்ன நீங்கள் எப்படிலாம் வருத்தப்படுறதுக்காக சொல்லலை, நல்லதெல்லாம் சொல்கிறேன். அதையெல்லாம் விட்டுட்டு கண்ணை மூடிக்கின்னு கேட்குறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுது. வேறு ஒன்றும் இல்லை. இதுக்காக நான் என்னை மாற்றிக்க போகிறேன்னா இல்லையா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சமானது என்ன நான் அழகாக வச்சுக்கணும். அந்த
அம்பாவை என்னுடைய ரூபத்தில் பார்க்குறேன். நானே அம்பாலான்னு நினச்சிக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவை நான் தாயை போல தானே பிள்ளை இருக்கணும்னு விரும்பும். எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அம்மாவை நான் அழகாக இருக்கணும், எங்கள் அம்மா போல் நான் அழகாக இருக்கணும்னு நான் விரும்பி நான் பண்ணிக்குவேன். இதுக்காக நான் எந்த பியூட்டி பார்லருக்கும் போகிறதில்ல, எதுவும் செஞ்சுக்கிறதில்ல. இயற்கை தான். சரி வாங்க, நம்ம கதையை பேசின்னு போய் இன்றைக்கி நம்மளுக்கு பேசுகிறதுக்கே நேரம் இல்லை. பெரிய பாடல் நல்லா வச்சு செஞ்சுருக்காரு முருகப்பெருமான். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். அறிவயர் நெஞ்சுரு திருச்சிராப்பள்ளி தல திருப்புகழ். இன்றைக்கி அவர் விலை மாதர்களை பற்றியே பாதி பாடல் வரியும் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் ரங்கநாதரையும் முருகப்பெருமானையும் பாடியிருக்காரு. திருச்சி தாயுமானவரையும் பாடியிருக்காரு. வாங்க நம்ம இன்றைக்கி இந்த பாடலை பார்ப்போம், சந்தத்தை பார்ப்போம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இந்த பதிவை குறை சொல்லாதீங்கன்னா என்னை பார்த்து குறை சொல்லாதீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை கண்டபடி பார்த்து அலைய விடாதீங்க. சிவபெருமானை நினச்சிக்கிட்டு, முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு, கண்ணை மூடிக்கிட்டு இந்த திருப்புகழை கேளுங்க. திருச்சிற்றம்பலம். பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கான சந்தம். தனதன தந்தன தாத்தன, தனதன தந்தன தாத்தன, தனதன தந்தன தாத்தன தனதானாம். அறிவய நெஞ்சுருகா புனர் தரு விரகங்களினால் பெரிது அவசம் விளைந்து டாய்ந்து அடர் முளை மேல் வீழ்ந்து அகிலோடு சந்தன சேற்றினில் முழுகி எழுந்து எதிர் கூப்பு கை அடியில் நகம் பிறை போல் பட விளையாடி பரிமளம் விஞ்சிய பூக்குழல் சரிய மருங்கு உடை போய் சில பறவைகளின் குரலாய் கயல் விழிசோர பனிமுகமும் குருவேற்பு எழ இதழ் அமுது உண்டு இரவாய் பகல் பகடியிடும்படி தூர்த்தனை விடலாமோ. சரியை உடன் கிரியை போற்றிய பரமபதம் பெறுவார்க்கு அருள் தரு கண்ணன் ரங்கபுரம் உச்சிதன் மருகோனே. சைலம் எரிந்த கைவேல் கொடு மகிழின் வந்து எனை ஆட்கொளல் சகம் அறியும்படி காட்டிய குருநாதா. திரிபுவனம் தொழு பார்த்திவன் மருவி மண்டப கோட்டிகள் தெருவில் விலங்கு சிராப்பள்ளி மலை மீதே தெரிய இருந்த பராக்கிரம உருவலர் குன்று உடையார்க்கு ஒரு திலதம் எனும்படி தோற்றிய பெருமாளே, தோற்றிய பெருமாளே. இதுக்கான சொல் விளக்கம். சரியை கிரியை ஆகிய மார்க்கங்களை கைப்பிடிக்கும் மேலான பதத்தை பெற விரும்புவோர்க்கு அருளை தருகின்ற கண்ணன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட மேன்மையாளனாகிய ரங்கநாதனாம் திருமாலின் மருகோனே. அந்த அருமையான ரங்கநாதனை புகழ்ந்து அவருடைய மருமகனே அப்படின்ட்டு சொல்கிறாரு. கிரௌஞ்ச மலை பொடிபட செலுத்திய கைவேலை விளங்க ஏந்தி மயில் மீது வந்து என்னை ஆட்கொண்ட திருவருளை உலகம் முழுவதும் அறியும் வண்ணம் காட்டிய குருநாதனே. அந்த கிரௌஞ்ச மலையை பொடிபட செலுத்திய கைவேலை விளங்க ஏந்தி மயில் மீது வந்து என்ன அந்த வல்லாள கோபுரத்து மேலேருந்து நான் விழும்போது
அப்படியே வந்து ஆட்கொண்டு திருவருளை உலகம் முழுவதும் அறியும்படி என்னை ஆட்கொண்ட முருகப்பெருமானே, அந்த விலைமாதர் மயக்கத்திலே கடந்த என்ன இப்படி நீங்கள் கையில் தாங்கி என்னை ஆட்கொண்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த திருவருளை உலகம் முழுவதும் அறியும் வண்ணம் காட்டிய குருநாதனே அப்படின்ட்டு புகழ்கிறாரு. 3 உலகங்களும் வணங்கும் பல்லவ அரசனால் கட்டப்பட்ட மண்டபங்களும் கோபுரங்களும் தெருவிலே தோற்றம் தரும் திருச்சிராப்பள்ளி மலையின் மேல் விளக்கமுற வீற்றிருந்த வீரனே, அழகிய உருவுடன் திருச்சிராமலைக்கு குன்று உடையவராகிய தாயுமானவரான சிவபெருமானின் நெற்றி பொட்டு போல சிறந்து விளங்கிய பெருமாளே. சிவபெருமானுடைய நெற்றி பொட்டு மாதிரி சிறந்து விளங்கக்கூடியவரா, அப்படி ஒரு அருமை வாய்ந்தவர். இந்த கலிகாலத்தில் தெய்வம் இல்லை 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 இல்லைன்னு அடித்து பேசினவங்கெல்லாம் கடைசி காலத்தில் மானசீகமாகவும் தெரிகிற மாதிரியும் இறைவனை வழிபாடு பண்ணிட்டு தான் போய் சேர்ந்தாங்க. இறைவன் பூட்டிய வீட்டுக்குள்ளே யார் வர முடியும்? காற்று நுழையாத இடத்துக்குள்ளே யார் வர முடியும்? கடவுளை தவிர. அந்த ஈயரும்பு உள்ளே நுழைய முடியாத இடத்துலையும் நம்ம இரக்கமுள்ள முருகப்பெருமான் வேலோடும் மயிலோடும் ஓடி வருவார். நீங்கள் அப்படி மனமுருகி பாடுங்க, கூப்பிடுங்க. இந்த விலைமாதர்களிடத்திலேயே நான் இப்படியெல்லாம் விழுந்து கடந்தனே, என்னை வந்து அந்த கிரௌஞ்ச மலையை தொலைக்க வீச்சின கை வேலோடு வந்து என்னை மயில் மேலே வந்து காத்து ரட்சிச்சிங்களே, என்னை தாங்கி பிடிச்சிங்களேன்னு எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்படி உள்ள அவருக்கே வந்து அருள்பாலிச்சாரே, நம்மளை எப்படி காப்பாருன்னு பாருங்கள். நாம் நினச்சாலும் நினைக்கலனாலும் இறைவன் நம்மளை எப்போதும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. முருகப்பெருமான அனைவரும் சிவனடியார் அப்படின்றது இல்லாமல் சிவனை வழிபாடு பண்ணுறவங்கெல்லாம் முக்கியமாக முருக வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் சிவ வழிபாடு பண்ணுறவங்க பூரா பேரும் அன்னம் பாலிக்கிறாங்க. முருகப்பெருமான் அதுதான் சொல்கிறாரு, யாருக்கெல்லாம் சீக்கிரமாக அருளக்கூடியவர் முருகப்பெருமான். சிவபெருமான் பல ட்விஸ்ட்டுகளுக்கு அப்புறம் தான் வருவார். ஏன்னா அவர் வந்துட்டார்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலையே கிடையாது. ஆகையினால நான் வந்தால் புடம் போட்டு தங்கமாக்கி கூட்டிகிட்டு போயிடுவேன். அந்த புடம் போடுறதுக்கான வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிடுவார். நீ இதுக்கு தகுதியானவன் தானா அப்படின்னு சோதனைகளை கொடுத்து கடைசி நிமிஷத்தில் என்னால் முடியலடப்பா அப்படின்ற நேரத்தில் தான் இறைவன் வருவார். மாணிக்க வாசகர் எப்படியெல்லாம் அழுதார். முருகப்பெருமானை நினச்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ஓடி வந்து அருளக்கூடியவர் சிவபெருமான். வந்து நம்மளை எல்லா பரீட்சைக்கு பிறகு தான் நம்மளை வந்து காத்து ரட்சிக்கக்கூடியவர். இருந்தாலும் சிவபெருமான் தான் நம்மளுடைய அப்பா தான். நம்மளுடைய அப்பாவை இன்னொரு உருவமாக பார்க்குறோம், இளமையான பருவமாக பார்க்குறோம், அழகு உருவமாகவும் அன்பு உருவமாகவும் குழந்தை ஓடி வரக்கூடியது துள்ளலோட அந்த மாயோன் மருகனை ஈசன் மகனை இருகரம் கூப்பி அனைவரும் தொழுது வணங்க ஓடி வந்து நம்மளுக்கு துணை செய்வான். வாங்க இப்போ நம்ம திருப்புகழை பாடுவோம். திருச்சிற்றம்பலம் அறிவயர் நெஞ்சுரு திருச்சிராப்பள்ளி தல திருப்புகழ். அனைவரும் நீங்கள் திருப்புகழை நான் பாடுறேன் படிக்கிறேன்னும் போது அப்படியே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் இல்லை, உங்களுக்குள்ள முருகப்பெருமான் வந்து இடம் பிடிச்சிட்டாரு. நீங்கள் இதை பரிபூர்ணமாக உணர்வீங்க. ஏன்னா நான் அப்படி அனுபவிக்கிறேன். அதை தான் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கொட்டுறேன். இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் நான் ஆராதிக்கிறேன். என் முருகன் எனக்கு அப்படி ஒரு அன்பு கூர்ந்து எனக்கு அருள் செய்கிறார். அந்த கருணையை நான் பார்க்குறேன். அதுக்கு மேலே எங்கள் அப்பா குறையே சொல்ல முடியாது. எங்கள் அம்மா கிட்ட இருந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு எங்கள் அப்பாகிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னேன்னா போகிறோம், அவ்வளோதான். நான் மனம் வருந்தக்கூடாது. ஏதாவது துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட தான் ஷேர் பண்ணிக்குவேன். இப்போ அப்பா மக ரூபத்தில் வந்துட்டார். முருகா முருகா முருகான்னு சதா சர்வகாலமும் முருகனையே நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ ஏமா இடையில மறந்துட்ட அப்படின்னு சுந்தரருக்கு உணர்த்தின மாதிரி எனக்கு உணர்த்தி
பேரருள் பாலிச்சார். ஏன்னா நான் வயசான காலத்தில் துன்பப்படக்கூடாதுன்னு எங்கள் அப்பனுக்கு என் மேலே கருணை அதிகமாகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம பாடலாம். நம்ம விட்டால் பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவர் பெருமையை பேச பேச எனக்கு இரவும் பகலாக தெரியும், பகலும் இரவாக தெரியும். பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். நேரங்காலமே தெரியாது. யாருன்னா என் வாயை கிண்டிட்டாங்கன்னா போகிறோம், அவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சுதுன்னு நினச்சிக்க வேண்டியது தான். எனக்கு இதெல்லாம் பேசும்போது சோறு வராது. சும்மா இருக்கு சொல்ல மயக்கம் போட்டு விடுவேன். இதற்கான சந்தம் தனதன தந்தன தாத்தன தனதன தந்தன தாத்தன தனதன தந்தன தாத்தன தனதானாம் அறிவய நெஞ்சுரு காப்புணர் தருவிர கங்களினார் பெரி தவிசம் விளைந்து விடாய்த்தடர் முளை மேல்வீன் தகிலோடு சந்தன சேற்றினில் முழுகி எழுந்தெதிர் கூப்புகை அடியின கம்பீரை போற்பட விளையாடி பரிமளம் விஞ்சிய பூக்குழல் சரிய மருங்குடை போய்ச்சில பறவைகளின் குரலாய்க்கயல் விழி சோர பனிமுகமுங்குரு வேற்பெழ இதழமுதுண்டிர வாய்ப்பகல் பகடியிடும்படி தூர்த்தனை விடலாமோ சரியையுடன் கிரியை போற்றிய பரமபதம் பெறுவார்க்கருள் தருகனன் ரங்க புரோச்சிதன் மருகோனே சயிலமெறிந்த கைவேற்கொடு மயிலினில் வந்தனை ஆட்கொளல் சகமறியும்படி காட்டிய குருநாதா திரிபுவனம் தொழு பார்த்திபன் மருவிய மண்டப கோட்டிகள் தெருவில் விலங்கு சிராப்பலி மலை மீதே தெரிய இருந்த பராக்கிரம உருவலர் குன்றுடையார்கொரு திலதமெனும்படி தோற்றிய பெருமாளே திலதமெனும்படி தோற்றிய பெருமாளே. திருச்சிற்றம்பலம். நான் சொல்லும் போதே எங்கள் அப்பா வந்து இங்கே உட்காந்துக்கிட்டார். சிவபெருமான் என் உடம்பெல்லாம் புல்ல இருக்குது. முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எவ்வளோ கடுமையான பாடல், எப்படி என் வாய்க்குள்ளே வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஜிலேபி மாதிரி முழுங்கிட்டோம். ஓம் நமச்சிவாயம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.